Anitha Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அற்புதங்களின் அடுத்த பகுதியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் பாபா கிட்டே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம கடந்த வார இறுதியில் என்ன பார்த்தோமோ அதை கொஞ்சம் நான் இந்த பகுதியில் தொட்டு காமிச்சாதான் அதன் தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்னா, பாபாவின் பக்தர் ஒருவர் தன்னுடைய மருத்துவ நண்பரை பார்க்க அவர் வீட்டுக்கு போயிட்டு, நான் ஷீரடிக்கு போக போறேன், தனியா தான் போறேன், என் கூட நீங்க கொஞ்சம் துணைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார். அந்த மருத்துவர் எதுக்காக அப்படின்னு கேட்டோன்னே, பாபாவை தரிசனம் பண்ண வேண்டும், அவரை நான் வணங்க வேண்டும், அவரைத்தான் நான் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கின்றேன், அதனால மசூதியில தான் அவர் குடியிருக்கிறாரு, துணைக்கு வாங்க அப்படின்னு காரணத்தை சொன்ன உடனேயே அந்த மருத்துவர் நண்பருடன் வர மறுக்கின்றார். காரணம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய ராம பக்தன். அந்த செய்தி இந்த நண்பருக்கும் தெரியும். உடனே இந்த நண்பர் என்ன சொல்றாரு, நீங்க மிகப்பெரிய ராம பக்தர்னு எனக்கு தெரியும், இருந்தா கூட ஒரு நண்பன் நான் தனியா போறேன்ல, நட்புக்கு ஒரு மரியாதை கொடுங்க, அதனால நான் கூப்பிட்டு நீங்க என் கூட வாங்க, நீங்க அங்க பாபாவை வணங்கணும்னு அவசியம் இல்லை, காலில் விழுகணும்னு அவசியம் இல்லை, சும்மா துணைக்கு மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே, சரி நீ இந்த உறுதி கொடுத்துட்டல்ல, அதனால உன் கூட நான் துணைக்கு வர்றேன் அப்படின்னு இந்த நண்பர் கூட மசூதிக்கு அந்த மருத்துவர் போறாரு. போய் ஒரு ஓரத்துல நிக்கிறாரு. இந்த நண்பர் போய் பாபா காலில் விழுந்து வணங்குறாரு. எல்லாருமே அங்க இருக்கக்கூடியவர்கள் பாபாவை வணங்குகிறார்கள். இவர் வேண்டா வெறுப்பாக, அதாவது ராமன் இருக்கும் ஆலயங்களுக்கு போன இந்த கால்கள் பாபா குடியிருக்கின்ற மசூதிக்கு வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப வெறுப்போட ஒரு ஓரத்துல நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு என்னாச்சு, அந்த மருத்துவர் பாபாவை நோக்கி ஓடுறாரு. ஏன் ஓடுனாரு அப்படின்றத நம்ம கடந்த வார பகுதியில கடைசியில சொல்லி நிறுத்தி இருந்தோம். ஏன் ஓடுனார்னா, இந்த மருத்துவருடைய கண்களுக்கு பாபா ராமனாக தெரிந்திருக்கின்றார். ராமா ராமா அப்படின்னு கன்னத்துல போட்டுக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு பாபாவின் அருகே ஓடி போறாரு. வில்லேந்திய ராமனாகவும் மகுடத்தை சூட்டிய ராமனாகவும் தாமரை போன்ற முகம் கொண்ட ராமனாகவும் இந்த மருத்துவருக்கு பாபா காட்சி கொடுத்திருக்கின்றார். போய் சடார்னு அவர் காலில் விழுகிறாரு. அவர் காலை பிடித்து விடுகின்றார். பிடிச்சுக்கிட்டே சொல்றாரு, 14 வருஷம் காட்டுல அலைஞ்சு திரிஞ்சிங்களே ராமா, உங்களுடைய பொற்பாதங்கள் எவ்வளவு வலி எடுக்கும், நான் உங்களுடைய பாதங்களை பிடிச்சு விடுறேன் ராமா அப்படின்னு பாதங்களை பிடிச்சு விடுறாரு. உங்களுடைய பாதங்கள்ல சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு அத்தனை பேருக்குமே முக்தி கொடுத்திருக்கீங்க. சரணாகதியின் தத்துவ நிலையை உணர்த்தியவன் அல்லவோ ராமன். குகன் வேடனாக இருந்தும், சுக்ரீவன் குரங்காக இருந்தும், விபீஷணன் அரக்கனாக இருந்தும் அவர்கள் சரணாகதி அடைந்த பொழுது அவர்களை எல்லாம் அரவணைத்து கொண்டார் ராமன். காகத்திற்கும் அடைக்கலம் தந்த காகுத்தன், அணிலின் முதுகில் தடவி கொடுத்த அண்ணல், உன் சரணாகதியை நான் அடைந்து விட்டேன், என்னையும் நீ காத்து அருள வேண்டும் ராமா அப்படின்னு வணங்கி கொண்டே அவர் கால்களை பிடித்து கொண்டிருக்கின்றார். இப்படி கால்களை பிடித்து கொண்டிருந்த மருத்துவர் திடீர்னு நிமிர்ந்து ராமனாக தெரிந்த சாய்பாபாவை உற்று பார்க்கின்றார். அப்போ அங்கே ராமனாக அவருக்கு தெரியவில்லை, சாய்பாபாவாக தெரிகிறார். திடீர்னு அவருக்கு உடனே அதிர்ச்சி ஏற்படுது. நம்ம ராமனைத்தான் பார்த்தோம், தலையில கிரீடம் வச்சிருந்தாரு, வில்லேந்தியவராக இருந்தார், திடீர்னு எப்படி சாயின் உருவம் இங்க வந்தது, ராமன் இந்த மசூதியில எப்படி திடீர்னு சாயின் உருவிலே அமர்ந்தார் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த ராமன் தான் சாயியாக இங்கே அமர்ந்திருக்கின்றாரோ, இந்த சாய் தான் ராமரோ அப்படின்னு யோசிக்கிறார். இல்ல இல்ல, என் கண்ணு தப்பா சொல்லுதோ, எனக்கு பிரமையாக தோன்றியதோ, நான் தப்பா புரிஞ்சுகிட்டேனோ, என் மனதிலே ராமன் உறைந்து கொண்டிருக்கின்றான் இல்லையா, எல்லாமும் ராமனாக பார்த்த எனக்கு சாயும் ராமனாக தெரிந்தாரோ அப்படின்னு எல்லாம் போட்டு குழப்பிக்கிறாரு. அப்புறம் அவரே சொல்றாரு, இல்ல இல்ல, நான் ராமனைத்தான் பார்த்தேன், இங்க ரொம்ப குழப்பமா இருக்கே, இந்த குழப்பத்திற்கு இந்த சாய் தான் எனக்கு விடை கொடுக்க வேண்டும், அது வரைக்கும் நான் சாப்பிட போவதில்லை, நான் திரும்ப மசூதிக்கு வரணும்னா நானாக இனி வரமாட்டேன், என்னை யாராவது பிடிவாதம் பண்ணி கூட்டிட்டு வந்தாதான் இங்க வருவேன், எனக்கு சரியான விடை
இந்த சாய் அழிக்க வேண்டும் அப்படின்னு குழப்பத்தோட வீட்டுக்கு போறாரு. சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவருடைய கேள்விக்கு விடை கிடைக்கணும்னு ரொம்ப உறுதியா இல்ல இருக்கிறாரு. ஒரு நாள் முழுவதும் சாப்பிடல. 2வது நாள் பதில் கிடைக்கும்னு 2வது நாளும் சாப்பிடாம பட்டினியாக இருக்கின்றார். 3வது நாளும் பட்டினியாக இருக்கின்றார். அவர் வயிறு கெஞ்சுது, சாப்பிடு சாப்பிடுன்னு. ஆனா இவர் பிடிவாதமாக இருக்கிறார். என்னுடைய கேள்விக்கு பாபா விடை அளிக்கும் வரைக்கும் நம்ம சாப்பிட போறதில்ல, அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற உறுதியோடு இருக்கின்றார். அப்போ 4வது நாள் என்ன ஆச்சுன்னா, ஷீரடிக்கு அருகில் இருக்கின்ற காந்தேஷ் என்கின்ற இடத்திலிருந்து அவருடைய இன்னொரு நண்பர் மருத்துவரை பார்க்கறதுக்கு வர்றாரு. வந்தவரு நான் ஷீரடிக்கு போகணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். அது வரைக்கும் அந்த நண்பர் பாபாவை பார்க்கறதுக்கு மசூதிக்கு போனதும் கிடையாது, பாபாவை தரிசிச்சதும் கிடையாது, வெறும் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா வந்து இந்த மருத்துவர் கைய பிடிச்சி இழுக்காத குறையாக நான் மசூதிக்கு போயே ஆகணும் வாங்கன்னு இழுத்து பிடிச்சிட்டு கூட்டு போறாரு. அந்த மருத்துவரும் ஒன்றும் பேசாம அவருக்கு பின்னாடியே போறாரு மசூதியை நோக்கி. போகும்போது மனசுல நினைச்சுக்கிட்டு போறாரு, இன்னைக்காவது ராமரும் பாபாவும் ஒண்ணுதானா, இதற்கு எனக்கு விடை கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாரு. பாபா குடியிருக்கின்ற மசூதிக்குள்ள போன உடனேயே அந்த நண்பர் இது வரைக்கும் காந்தேஷ்லேருந்து வந்தார் இல்லையா, அவர் பாபாவை பார்த்ததே கிடையாது. பாபாவுக்கும் அந்த நண்பரை பற்றி ஒரு செய்தியும் தெரியாது. ஆனால் மசூதியில் இந்த நண்பர் போன உடனேயே பாபா கேட்குறாரு, காந்தேஷில் இருக்கிற மக்கள் அனைவருமே நலமாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்ட உடனேயே இந்த மருத்துவரும் அந்த நண்பரும் ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. அடுத்தது இந்த மருத்துவரை பார்த்து சொல்கிறாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்ப, இப்படி பட்டினியாக கிடக்கலாமா, நீயே ஒரு மருத்துவன், உன்னை தேடி வருகின்ற நோயாளிகளுக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிற, ஆனால் 3 நாள் சாப்பிடாம பட்டினியாக இருக்க, உன்னை இந்த மசூதி கூப்பிட்டு வர்றதுக்கு காந்தேஷ்லேருந்து ஒருத்தர் வந்து இழுத்தாதான் வருவியா, நீயா வரமாட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்ட உடனே இந்த மருத்துவர் மற்றும் அந்த நண்பர் ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. அப்போது அந்த மருத்துவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அதை கண்ட பாபா புன்முறுவலோடு அந்த மருத்துவரை பார்க்கின்றார். அப்படி பார்த்தது இந்த மருத்துவருக்கு ராமனே மென்மையாக ஆதரவாக புன்முறுவலோடு பார்க்கிற மாதிரி தோணுச்சு அவர் கண்ணுக்கு. அப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. இறைவன் எந்த இடத்திலே குடியிருக்கின்றார் என்பதை எல்லாம் பார்க்க கூடாது. இறைவன் குடிகொண்டிருக்கின்ற இடங்கள் அத்தனையுமே புனிதமான இடங்கள், ஆலயங்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்றையிலிருந்து இந்த மருத்துவர் பாபாவின் தீவிர பக்தரானார், மசூதிக்கு வர போகலானார். இப்படி பாபா தான் உட்கார்ந்த இடத்திலேயே உலகத்தின் மூலை முடுக்குகள்ல யார் வீட்டுல என்ன நடக்குது, யாருடைய மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவையும் அவர்களுடைய துயரையும் துடைத்து கொண்டிருந்தார். இது யார்னால முடியும்? சாதாரண மகான்களால் கூட இப்படி முடியாது, இறைவனால் மட்டுமே முடியும். அதனால்தான் பாபாவுக்கு பக்தர்கள் நாளுக்கு நாள் கூடிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு இப்போ கூட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சொல்லுவாங்க, போய் பாபாவுக்கிட்ட வேண்டிக்கோ, பாபா கோயிலுக்கு போயிட்டு வா, உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீந்துரும்னு. அது போல தான் இவங்க வேண்டுதல் வைத்து போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமலே போயிருது. ஷீரடியை நோக்கி பாபாவை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் நிறைய பேர் போக ஆரம்பிச்சதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நிறைய பேருக்கு நோய் பீடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாம் நிறைய மருத்துவர்களை பார்க்க போனாங்க. மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத நோய்களை பாபா தீர்த்து வைத்தார். ஏதோ ஒரு சின்ன விஷயம் செய்து ஆரம்பிச்ச பதிவுலேயே என்ன இருந்ததுன்னா, காலரா நோய் ஒரு ஊரில் பரவிக்கிட்டு இருந்தது. அதற்கு பாபா கோதுமை மாவை அரைத்து அந்த ஊர் எல்லைகள் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருந்தார். வெறும் கோதுமை மாவு மூலமாக காலரா நோயை ஷீரடிக்குள்ள வராத மாதிரி பார்த்துக்கிட்டார். அது போலதான் கொடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட பாபாவை தரிசனம் செய்ய வந்த பொழுது அவர்களுக்கு என்ன நோய் இருந்ததுன்னு பாபா தீர்க்க தரிசனத்தால் கண்டுபிடித்து அவர்களுக்கு எளிமையான முறையிலேயே இந்த நோய் இல்லாமலே செய்தார். அது மாதிரி என்னாச்சு, ஒரு தடவை பாபாவின் தீவிர பக்தரான பூட்டி, ஏற்கனவே நம்ம பதிவுல பார்த்தோம், இந்த பூட்டி பாபாவின் தீவிர பக்தர்னு, அவருக்கு கடுமையான வயிற்று வலி, கடுமையான வயிற்றுப்போக்கு, அப்புறம் நிக்காம வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டாரு, ஆனா கூட சரியாகல. படுத்த படுக்கை ஆயிட்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு. அவர் பாபாவை பார்த்தா சரியாயிரும்ன்ற ஒரு உணர்வோட இருந்தா கூட அவர்னால எழுந்து உட்கார கூட முடியல. அப்புறம் எங்க மசூதிக்கு போய் பாபாவை தரிசனம் செய்ய முடியும்? ஆனா
மனசு நினைக்குது, பாபாவை போய் பார்த்தேன்னா நான் உயிரோட பிழைச்சிருவேன், எனக்கு இருக்கக்கூடிய நோய் சரியாயிரும். இதை அறிந்த பாபா என்ன பண்றாருன்னா, பூட்டிய தன்னிடம் எப்படியாவது அழைத்து வாங்க அப்படின்னு சிலரை அனுப்பி வைக்கிறாரு. அங்கே கிழிந்த நாராக படுத்து கிடந்த பூட்டிய பாபா அனுப்பிய நபர்கள் தோளிலே சுமந்து கொண்டு பாபாவின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவ எங்க நிக்கிறாரு, அவர் பொத்துன்னு உழுகிறாரு. அப்போ பாபா சொல்றாரு, உன்கிட்ட இருக்கக்கூடிய கடுமையான வயிற்று வலியும் வயிற்றுப்போக்கும் இந்த நிற்காத வாந்தியும் உடனே நிக்கணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா நான் சொல்றேன், கட்டாயம் நிக்கணும் அப்படின்னு அதட்டி சொன்ன உடனேயே அவருக்கு இருந்த வயிற்று வலியும் போயிருச்சு, அவருடைய வாந்தியும் நின்று விட்டது. இப்படி பாபாவினுடைய கண்டிப்பான குரலுக்கு நோய்களும் கட்டுப்பட்டன. இறைவனாச்சே, கட்டுப்பட்டு தானே ஆகணும். நோய் கட்டுப்பட்ட உடனேயே இந்த பூட்டி கம்பீரமாக எழுந்து நிற்கின்றார். கம்பீரமாக வணங்கி பாபாவை திரும்பி அவருடைய இடத்துக்கு போய் சேர்றாரு. இப்படி நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் அனைவருமே பாபாவிடம் வந்து நோய் தீர்க்கப்பட்டு தான் போயிருக்காங்க. இப்படித்தான் ஒரு முறை என்னாச்சு, பாபாவின் தீவிர பக்தரான கணபத்துக்கு கொடிய காலரா நோய் தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் பாபாவை போய் பார்த்தா நமக்கு சரியாயிரும் அப்படின்னு மசூதிக்கு வர்றாரு. அவரை உற்று நோக்கிய பாபா, இது முன்வினை செய்த பாவத்தால தான் இவருக்கு இந்த மாதிரி எந்த மருத்துவம் பார்த்தும் தீராத கொடிய நோய் தாக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு அவருக்கு வைத்தியம் சொல்ல ஆரம்பிக்கின்றாரு. தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோ, சோறு கொஞ்சம் எடுத்துக்கோ, அது ரெண்டையும் கலந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே கணபத் என்ன சொல்றாரு, பாபா இப்படி தயிர்ல கலந்த சோறு நான் எத்தனை வேளை சாப்பிடணும் அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்றாரு, தயிர்ல சோறு கலந்துக்கோன்னு தான் சொன்னேன், உன்னை சாப்பிடவா சொன்னேன் அப்படின்னு அந்த தயிரில் கலந்த சோற்றை என்ன செய்யணும்னு அந்த கணபத்துக்கு சொன்னாரு. அது என்ன செய்ய சொல்லி இருப்பாரு? அப்படி செய்ததுனால இந்த கணபத்துக்கு தாக்கப்பட்டிருந்த கொடிய நோய் போயிருக்குமா? கட்டாயம் போயிருக்கணும், ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனா என்ன சொன்னாரு? பாபா ஏதோ ஒரு அற்புதமான செய்தியை சொல்லியிருப்பாரு. ஒரு அற்புதத்தை அடுத்த வாரம் நிகழ்த்த போறாருன்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா வாரம் நம்ம பாபாவின் கதையில அவருடைய வரலாறு மற்றும் அவர் செய்த அற்புதங்களை தான் பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? சரி, அடுத்த வாரம் பார்க்குற வரைக்கும் காத்துருங்க. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்முடைய விஹா ஆன்லைனில் புதிதாக நிறைய பொருள்கள் உங்களுக்காக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பொருள்கள் நீங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் விஹா ஆன்லைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தொட்டு விடுங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். இதுலேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்ற என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கு, அதை பார்த்து வந்துக்கலாம். அது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஆன்லைன் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே எங்களுடைய கடைக்கு நேராக அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு கைட் பண்ணி விட்டுரும். சரி, உங்களுடைய கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய விஹா கடைக்கான ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் கிடையாது. அதே போல் என்னுடைய ஆன்லைன் ஷாப்பில் விற்கக்கூடிய எங்கள் விஹா பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன்லேயும் விஹா என்ற பெயர் தாங்கி கொண்டு இருந்ததுன்னா அந்த பொருளுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, அது எங்களுடைய பொருள்கள் கிடையாது. எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் விற்பனைக்கு கொடுக்கல. இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. சரி, எந்த மாதிரி பதிவுகள் வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள்,
ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.